வாசிக்கலாம் வாங்க. யோசுவா ஆகமம் அதிகாரம் 9. யோர்தானுக்கு இப்பக்க மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்கிலும் பெருங்கடலின் கரை முழுவதிலும் லெபனோனின் முன்பக்கம் வரை இருந்த மன்னர்கள் அனைவரும் இத்தியர், எமோரியர், கானானியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரும் இதை பற்றி கேள்வியுற்றனர். யோசுவாவுடனும் இஸ்ரவேலருடனும் போர் தொடுக்க அவர்கள் ஒன்று கூடினர். கிபயோன் குடிமக்கள் எரிகோவிற்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை பற்றி கேள்வியுற்றனர். கிபயோன் குடிமக்கள் தூதர் போல் தந்திரமாக சென்றார்கள். அவர்கள் தங்கள் கழுதைகளின் மீது கிழிந்த மூட்டைகளையும் பழைய கிழிந்து தைக்கப்பட்ட திராட்சரச தோல் பைகளையும் ஏற்றிக்கொண்டு பழைய தைக்கப்பட்ட காலணிகளையும் பழைய ஆடைகளையும் அணிந்து கொண்டு காய்ந்து சாம்பல் பூத்துவிட்ட அப்பங்களை உணவாக எடுத்துக்கொண்டு சென்றனர். அவர்கள் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் சென்றார்கள். அவர்கள் யோசுவாவிடமும் இஸ்ரவேல் மக்களிடமும், நாங்கள் தொலைநாட்டிலிருந்து வருகின்றோம், இப்பொழுது எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்றனர். இஸ்ரவேல் மக்கள் எவ்வியரிடம், நீங்கள் எங்கள் நடுவில் வாழ்கின்றீர்கள், நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டோம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவிடம், நாங்கள் உங்கள் பணியாளர்கள் என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், மிகவும் தொலையில் உள்ள நாட்டிலிருந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் உங்கள் பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் அவரது பெயரை பற்றியும் அவர் எகிப்து நாட்டில் செய்த அனைத்தை பற்றியும் கேள்விப்பட்டோம். யோர்தானுக்கு அப்பால் வாழ்ந்த எஸ்போன் மன்னன் சீகோன், அஸ்தரோத்தில் இருந்த பாசான் மன்னன் ஓகு ஆகிய 2 எமோரிய மன்னர்களுக்கும் அவர் என்ன செய்தார் என்பதை பற்றியும் கேள்வியுற்றோம். எங்கள் பெரியோர்களும் எங்கள் நாட்டில் வாழ்வோர் அனைவரும் எங்களிடம், உங்கள் கைகளில் வழி உணவை எடுத்துக்கொண்டு அவர்களை சந்திக்கச் செல்லுங்கள், அவர்களிடம் நாங்கள் உங்கள் பணியாளர்கள், இப்போது எங்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்றனர். நாங்கள் உங்களிடம் வர எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது வழி உணவாக எடுத்துக்கொண்ட இந்த அப்பம் சூடாக இருந்தது, இப்போதோ காய்ந்து சாம்பல் பூத்துவிட்டது. இவை திராட்சரச தோல் பைகள், நாங்கள் நிரப்பிய போது புதியனவாக இருந்தன, இப்போதோ கிழிந்துவிட்டன. எங்கள் ஆடைகளும் எங்கள் மிதியடிகளும் மிக நெடும் பயணத்தினால் கிழிந்துவிட்டன என்றனர். இஸ்ரவேல் மக்கள் அவர்களது உணவை எடுத்துக்கொண்டனர், ஆண்டவரது வார்த்தையை நாடவில்லை. யோசுவா கிபயோன் மக்களை நல்லிணக்கத்தோடு ஏற்று அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை வாழவிட்டார். சபை தலைவர்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு வாக்களித்தனர். அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட 3ஆம் நாள் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் என்றும் அடுத்து வாழ்பவர்கள் என்றும் கேள்வியுற்றனர். இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு 3ஆம் நாள் அவர்கள் நகருக்கு வந்தனர். கிபயோன், கெபிரா, பெயரோத்து, கிரியத்து எயாரிம் ஆகியவையே அந்நகர்கள். இஸ்ரவேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை, ஏனெனில் சபையின் தலைவர்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்திருந்தார்கள். சபை முழுவதும் தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுத்தது. எல்லா தலைவர்களும் சபையின் அனைவரிடமும், அவர்களுக்கு இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் வாக்குறுதி அளித்துவிட்டோம், இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது, நாம் இவ்வாறு செய்வோம், அவர்களை வாழவிடுவோம், நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை குறித்து ஆண்டவரின் சினம் நம்மீது விழாமல் இருக்கும் என்றனர். மேலும் தலைவர்கள் அவர்களிடம், அவர்கள் வாழட்டும், ஆனால் சபை முழுவதற்கும் அவர்கள் மரம் வெட்டுபவர்களாகவும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் ஆகட்டும் என்று கூறி தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றிக் கொண்டனர். யோசுவா அவர்களை அழைத்து, நீங்கள் எங்களுக்கு மிக அருகில் வாழ்கின்றீர்களே, பின்னர் நாங்கள் உங்களிடமிருந்து வெகு தொலையில் வாழ்பவர்கள் என்று கூறி
எங்களை ஏன் ஏமாற்றினீர்கள்? நீங்கள் இப்போது சபிக்கப்பட்டவர்கள். உங்கள் அடிமைத்தனம் நீங்காது. மரம் வெட்டுபவர்களாகவும் என் கடவுளின் இல்லத்திற்கு தண்ணீர் எடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் யோசுவாவிற்கு மறுமொழியாக, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர் மோசேக்கு எல்லா நாட்டையும் உங்களுக்கு கொடுக்கவும் உங்கள் முன்னிலையில் நாட்டில் வாழ்பவர்கள் அனைவரையும் அழிக்கவும் கட்டளையிட்டார் என்று உங்கள் பணியாளர்களுக்கு கூறப்பட்டது. ஆகவே நாங்கள் மிகவும் அஞ்சி இவ்வாறு செய்தோம். இப்பொழுது இதோ நாங்கள் உங்கள் கையில் உள்ளோம். எது நல்லதும் நீதியுமானதோ அதை செய்யுங்கள் என்றனர். அவர் அவர்களுக்குச் செய்தது. அவர் இஸ்ரவேல் மக்களின் கைகளினின்று அவர்களை விடுவித்தார். இஸ்ரவேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை. யோசுவா அந்நாளில் அவர்களை மரம் வெட்டுபவர்களாகவும் சபைக்கும் ஆண்டவரின் பீடத்திற்கும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் நியமித்தார். அவர் அவர்களுக்கு குறித்த இடத்தில் இன்று வரை அவர்கள் உள்ளனர். யோசுவா ஆகமம் அதிகாரம் 10. யோசுவா ஆயியை கைப்பற்றி அழித்தார் என்றும் எரிகோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தார் என்றும் கிபையோன் குடிமக்கள் இஸ்ரவேலுடன் சமாதானம் செய்து கொண்டு அவர்களிடையே வாழ்கின்றார்கள் என்றும் எருசலேமின் மன்னன் அதோனிசேதக்கு கேள்விப்பட்டான். அவன் மிகவும் அச்சமுற்றான். ஏனெனில் பெருநகரான கிபையோன் அரச நகர்களில் ஒன்றாகவும் ஆயியை விட பெரிய நகராகவும் அதன் மக்கள் அனைவரும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தும் அது சமாதானம் செய்து கொண்டது. எபிரோன் மன்னன் ஓகாம், யார்முத்து மன்னன் பீராம், லாக்கிசு மன்னன் யாப்பியா, எக்லோன் மன்னன் தெபீர் ஆகியோருக்கு எருசலேம் மன்னன் அதோனிசெதக்கு, எனக்கு உதவி செய்ய வாருங்கள், நாம் கிபையோனை தாக்குவோம், ஏனெனில் அது யோசுவாவுடனும் இஸ்ரவேல் மக்களுடனும் சமாதானம் செய்து கொண்டுள்ளது என்று சொல்லி அனுப்பினான். அவ்வாறே எமோரிய இனத்தை சார்ந்த எருசலேம், எபிரோன், யார்முத்து, லாக்கீசு, எக்லோன் ஆகியவற்றின் 5 மன்னர்களும் ஒன்று கூடி அவர்கள் படைகளுடன் சென்றார்கள். கிபையோனுக்கு எதிரில் பாளையம் இறங்கி அதன் மீது போர் தொடுத்தார்கள். கிபையோன் மக்கள் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவுக்கு சொல்லி அனுப்பியது, உம் பணியாளர்களை கைவிடாதீர், விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும், ஏனெனில் மலைப்பகுதியில் வாழும் எல்லா எமோரிய மன்னர்களும் எங்களை எதிர்க்க ஒன்று கூடியுள்ளனர். எனவே கில்காலிலிருந்து யோசுவா தம் போர் வீரர்கள் அனைவருடனும் வலிமைமிக்க வீரர்களுடனும் புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் அவர்களை உன் கையில் ஒப்படைத்துள்ளேன், அவர்களில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்றார். யோசுவா கில்காலிலிருந்து இரவு முழுவதும் பயணம் செய்து அவர்களை நோக்கி திடீரென வந்தார். ஆண்டவர் இஸ்ராயேல் முன் எமோரியரை துன்புறுத்தினார். கிபையோனில் அவர்களை வன்மையாக தாக்கி தோல்வியுறச் செய்தார். அவர் அவர்களை பெத்கோரோனின் மேட்டு வழியே அசேக்கா, மக்கேதா வரை துரத்தி தாக்கினார். அவர்கள் இஸ்ரவேலரிடமிருந்து பெத்கோரோனுக்கு தப்பி ஓடுகையில் ஆண்டவர் அவர்கள் மீது அசேக்கா வரை பெரும் கற்களை வானத்திலிருந்து பொழிந்தார். இஸ்ரவேலரின் வாளால் கொல்லப்பட்டவர்களை விட கல்மழையால் இறந்தவர்கள் அதிகம். கடவுள் எமோரியரை இஸ்ரவேலர் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். அவர் இஸ்ரவேலர் கண்முன், கதிரவனே கிபையோனில் நில், நிலவே அயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார். அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன. இது யாசாரின் நூலில் எழுதப்படவில்லையா? கதிரவன் நடுவானில் நின்றது, ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவில்லை. ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரவேலுக்காக போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை. யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரவேல் மக்களும்
கில்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர். அந்த 5 எமோரிய மன்னர்களும் தப்பி ஓடி மக்கேதாவில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் மக்கேதா குகையில் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி யோசுவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. யோசுவா, குகையின் வாயிலில் பெருங்கற்களை வையுங்கள், அவர்களை காவல் காக்க அதற்கருகில் ஆள்களை நிறுத்துங்கள். நீங்கள் நிற்காதீர்கள், உங்கள் பகைவர்களை துரத்திச் செல்லுங்கள், அவர்களை பின்புறத்திலிருந்து தாக்குங்கள், அவர்களை தங்கள் நகருக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் அவர்களை வன்மையாக தாக்கி அவர்கள் முற்றிலும் அழியும் வரை அவர்களை கொன்று முடித்தனர். அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகர்களுக்குள் நுழைந்தார்கள். மக்கேதாவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் மக்கள் அனைவரும் நலமே திரும்பினர். இஸ்ரவேலுக்கு எதிராக எவரும் வாய் திறக்க கூட இல்லை. யோசுவா குகையின் வாயிலை திறந்து அந்த 5 மன்னர்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே செய்தனர். எருசலேம், எபிரோன், யார்முத்து, லாக்கிசு, எக்லோன் ஆகிய நகர்களின் 5 மன்னர்களையும் குகையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த மன்னர்களை யோசுவாவிடம் கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அழைத்து அவருடன் சென்ற போர் தலைவர்களிடம், அருகில் சென்று உங்கள் பாதங்களை இம்மன்னர்களின் கழுத்தின் மீது வையுங்கள் என்றார். அவர்கள் நெருங்கி வந்து தங்கள் பாதங்களை அவர்கள் கழுத்தின் மீது வைத்தனர். யோசுவா அவர்களிடம், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார் என்றார். அதற்கு பின் யோசுவா அந்த 5 மன்னர்களை வாளால் வெட்டி கொன்றார். அவர்களின் சடலங்களை 5 மரங்களில் மாலை வரை தொங்கவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் யோசுவா அச்சடலங்களை இறக்கிவிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவற்றை அவர்கள் முன்பு ஒளிந்திருந்த குகைக்குள் எறிந்தார்கள். குகையின் வாயிலில் பெருங்கற்களை வைத்தார்கள். அவை இந்நாள் வரை உள்ளன. யோசுவா அன்று மக்கேதாவை கைப்பற்றினார். அதையும் அதன் மன்னனையும் வாள்முனையில் கொன்றார். அவர்களை கொன்று அழித்தார். அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் மக்கேதா மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மக்கேதாவிலிருந்து லிப்னாவுக்கு சென்று அதனுடன் போர் தொடுத்தனர். ஆண்டவர் லிப்னா மக்களையும் மன்னனையும் இஸ்ரவேல் மக்கள் கையில் ஒப்படைத்தார். அதை அவர் வாள்முனையில் அழித்தார். அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் அதன் மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் லிப்னாவிலிருந்து லாக்கிசுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினார்கள். ஆண்டவர் லாக்கிஸை இஸ்ரவேலின் கையில் ஒப்படைத்தார். அதை 2ஆம் நாளில் யோசுவா கைப்பற்றினார். வாள்முனையில் அதை அழித்தார். அதனுள் இருந்த அனைவருக்கும் லிப்னாவுக்கு செய்தது போல் செய்தார். கெசேரின் மன்னன் ஓராம் லாக்கிசுக்கு உதவி செய்ய சென்றான். யோசுவா அவனையும் அவன் மக்களையும் எவரும் தப்பாதபடி கொன்றார். யோசுவாவும் அவருடன் இஸ்ரவேலர் எல்லாரும் லாக்கிசுவிலிருந்து எக்லோனுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினர். அவர்கள் அதை அன்றே கைப்பற்றி லாக்கிசுக்கு செய்தது போல் அன்றே அதையும் அதில் வாழ்ந்த அனைவரையும் கொன்று அழித்தனர். யோசுவாவும் அவர் மக்களாகிய இஸ்ரவேலர் எல்லாரும் எக்லோனிலிருந்து எபிரோனுக்கு சென்று அதை தாக்கினர். அதை தாக்கி அதன் மன்னனையும் அதன் நகர்களையும் அதனுள் இருந்த அனைத்து உயிர்களையும் வாள்முனையில் கொன்றனர். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. எக்லோனுக்கு செய்த அனைத்தையும் அதற்கும் அவர் செய்தார். அதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரவேல் மக்களும் தெபீருக்கு திரும்பி அதனை தாக்கினர். அதன் மன்னனையும் எல்லா நகர்களையும் கைப்பற்றினர். அவர்களை வாள்முனையில் தாக்கினர்.
அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தனர். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. லிப்னாவுக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல் தெபீருக்கும் அதன் மன்னனுக்கும் அவர் செய்தார். யோசுவா எல்லா மலைநாட்டையும் தாக்கினார். நெகேபு சமவெளியையும் பள்ளத்தாக்கையும் அதன் மன்னர்களையும் கைப்பற்றினார். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டது போல் அவர்களை அழித்தார். யோசுவா காதேசு பர்னேயாவிலிருந்து காசா வரை கோசேன் நாடு முழுவதையும் கிபெயோன் வரை தோற்கடித்தார். யோசுவா எல்லா மன்னர்களையும் நாடுகளையும் ஒரே படையெடுப்பில் கைப்பற்றினார். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக போரிட்டார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரவேல் மக்களும் கில்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர்.